ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மீன் வந்து வளர்க்குற பவுல் இருக்குது பார்த்தீங்களா, இதை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான மெத்தடில் ஒரு ப்ரொஜெக்டரே நீங்கள் ரெடி பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ரொஜெக்டர் வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பவுல் வந்து எடுத்துக்கலாம். இந்த இதுக்கு சின்ன பவுலாக இருந்தாலும் பரவாயில்ல, எடுத்துக்கோங்க. ஆல்ரெடி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதிலேயே வந்து பண்ணி பாருங்கள். இதுக்குன்னு புதுசாக வந்து வாங்கணும்னு அவசியம் இல்லை. நான் வீட்டில் இருந்தது இந்த மாதிரி ஒன்று இருந்துச்சு, அதை வச்சு தான் நான் வந்து ட்ரை பண்ணி காட்ட போகிறேன். இது வந்து பார்த்தீங்கனாலே தெரியும் எவ்வளவு உப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இந்த மாதிரி உப்பாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு பிக்சர் குவாலிட்டி வந்து சரியாக வந்து வராது. ஸோ அதுக்காக என்ன செய்ய போகிறோம்னா, இதை வந்து கழுவ போகிறோம். எப்படி வந்து கழுவுறது அப்படின்னு சொல்லிடுறேன். மேக்ஸிமம் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி கழுவி க்ளீன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை ஃபஸ்ட்டு கழுவிக்கலாம். கழுவுனதுக்கு அடுத்து என்னென்ன ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து கழுவ போகிறோம். கழுவுறதுக்காக நான் அந்த மாதிரி ஆசிட் வந்து யூஸ் பண்ணுறேன். நீங்கள் ஆசிட் இல்லை அப்படின்னா சின்ன பிளேடை வச்சு வந்து சுரண்டி வந்து கூட எடுத்துக்கோங்க. நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க. அதான் நம்மளுக்கு வந்து தேவை. இது வந்து ஜஸ்ட் வந்து க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் புது பவுல் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா சோப் போட்டு ஒருக்க கழுவிக்கோங்க. நான் இந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு சொல்கிறதுக்காக. இப்போ பண்ண முறை வந்து பாருங்கள், முறையாக நம்மளுக்கு வந்து வரும். அப்படியே வந்து ஒரு மாதிரி முறையாக வந்து அந்த இடம் வந்து நல்லா க்ளீன் ஆகுறது தெரியும் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி வந்து நல்லா வந்து ஆசிட் ஊற்றிட்டு நம்ம தேய்ச்சி கழுவினாலே போதும், நல்லா வந்து கழுவிடும். நல்லா வந்து ஆசிட் வந்து ஊற்றியாச்சு. எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி இந்த இதையே வந்து உள்ளக்க ஆசிட்டையே வந்து இது பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கடுத்து இந்த மாதிரி வந்து ஒரு இரும்பு வலை அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தேய்க்க வந்து நல்லா நம்மளுக்கு வந்து அந்த இது நல்லா கிளியர் ஆயிரும். பாருங்கள், இந்த இடம் நல்லா கிளியர் ஆகிடுச்சா, நல்லா க்ளீன் ஆயிரும். ஸோ இதே மாதிரி வந்து தேய்ச்சி வந்து கழுவி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், பவுலை வந்து நல்லா கழுவி எடுத்தாச்சு. கழுவுனதுக்கு அடுத்து நல்லா பளபளன்னு ஆயிடுச்சு. இந்த மாதிரி வந்து புதுசாக வந்து பவுலாக இருக்கிற மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. கழுவி கூட நல்லா எடுத்துக்கோங்க. இதுக்கடுத்து இதில் வந்து தண்ணி தான் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ண போகிறோம் இந்த அளவுக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் வந்து உப்பு தண்ணி தான் கொஞ்சம் கிளியராக இருக்கும். ஸோ அதுக்காக வந்து இந்த உப்பு தண்ணியை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். அதாவது இந்த இது அந்த அடிகொலாகலாம் பிடிப்போம் பார்த்திங்கன்னா, அந்த தண்ணி. இப்போ ஊற்றுனே பாருங்கள், கிளியராக இருக்கும். நம்மளுக்கு தண்ணி வந்து கலங்களே இல்லாமல் இருக்கும். நல்ல தண்ணி வந்து கொஞ்சம் வந்து இங்கே கலங்களாக தான் வருது. நீங்கள் மினரல் வாட்டர் கூட வந்து ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இந்த அளவுக்கு இருந்தால் போதும் ஃப்ரெண்ட்ஸ். இதை தான் அப்படியே வந்து செட் பண்ண போகிறோம். அது எப்படி செட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிடுறேன். இந்த மாதிரி ஒரு அட்டைப்பெட்டி எடுத்துக்கோங்க. அட்டைப்பெட்டிக்கு வந்து ஒரு ஃபுல்லாக வந்து எடுத்து விட்ருங்க. இந்த மாதிரி வந்து வெட்டி விட்ருங்க. இதுனா தேவையில்லை, எல்லாத்தையும் வெட்டி விட்ருங்க. வெட்டி விட்டதுக்கு அடுத்து இந்த மாதிரி வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அடுத்து பவுலை வந்து இங்கே தான் இருக்கும். எப்போயுமே கொஞ்சம் இருட்டான பிளேஸ் வந்து கொஞ்சம் தேவை. இதை வந்து நைட்டு தான் நீங்கள் செய்ய போகிறீங்க. அல்லைனா கொஞ்சம் டிம்மான பகுதியில் வந்து செய்யணும். இந்த மாதிரி வந்து உள்ளே இருக்கிற மாதிரி செட் பண்ணிடணும். அதுக்கடுத்து இந்த பகுதியில் வந்து லேப்டாப் வந்து நம்ம செட் பண்ணணும். அப்படி லேப்டாப் செட் பண்ணால் தான் நம்மளுக்கு வந்து அந்த பெரிய இமேஜை வந்து பார்த்திங்கன்னா அழகாக வந்து ப்ரொஜெக்ட் வந்து பண்ணணும். ஸோ அதுக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் செட் பண்ணணும். கீழே வச்சு வந்து செட் பண்ணி காட்டுறேன், அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அது போக வந்து வீடியோவும் எந்த அளவுக்கு வந்து நல்லா கிளாரிட்டினா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் நான் செட் பண்ணியிருக்கேன். லேப்டாப்பை இங்கே வந்து வைக்கணும். வச்சுட்டு அதுக்கடுத்து இந்த அளவுக்கு வந்து வைக்கணும். அதாவது நம்ம பேக்கில் வந்து கொஞ்சம் போக வந்து நம்மளுக்கு ப்ரொஜெக்ட் ஆகிற ஸ்க்ரீன் வந்து ரொம்ப பெருசாக வந்து தெரியும். இங்கே வந்து கொஞ்சம் இடம் வசதி இல்லை. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து வச்சு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பேக்கில் வந்து போக ஸ்க்ரீன் வந்து உங்களுக்கு பெருசாகிறது உங்களுக்கே ஃபீல் ஆகும். அது போக இந்த வெளிச்சம் வந்து டேரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து வரும். நம்ம ஏதாவது ஒரு 4K வீடியோ ஏதாவது ஒன்று ப்ளே பண்ணிக்கோங்க. ஏதாவது மூவிஸ் கூட வந்து ப்ளே பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணிக்கிட்டேன். அதை வந்து ஜஸ்ட் வந்து இப்படி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து டேரெக்டாக தெரியாது. நம்ம அதை தலைகீழாக தெரியணும். இதை வந்து ஸ்க்ரீன் ரொட்டேட் கூட நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க, பிரச்சனை இல்லை. அது போக இந்த மாதிரி ஒரு அட்டை இருக்குல்ல, அட்டையை வந்து லேப்டாப்பில் இந்த மாதிரி வந்து வச்சு இந்த மாதிரி வச்சு ப்ரொஜெக்ட் பண்ணணும். அப்போ போல் இங்கே கரெக்டாக இந்த மிரர் இருக்குது பார்த்திங்களா, இந்த கிளாஸில் பட்டு அங்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா தலைகீழ தெரியும். நம்ம ஸ்க்ரீனை ரொட்டேட் பண்ணியிருந்தோம் அப்படின்னா தலைகீழ இங்கே தெரியறது, அங்கே நேராக வந்து தெரியும். ஸ்க்ரீன் வந்து சூப்பராக வந்து தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி மெத்தடில் தான் வைக்கணும். நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து இந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு இந்த பாட்டில் இருக்குல்ல, இதை பவுலை வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்மளுக்கு வந்து ஸ்க்ரீன் பெருசாகிறது சின்னதாகிறது அதை வந்து நம்ம வந்து பார்த்துக்கலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ லைட் ஆஃப் பண்ணிவிட்டு காட்டுறேன். ஒரு வீடியோ வந்து ப்ளே பண்ணி காட்டுறேன். அது எந்த லெவலுக்கு தெரியுது அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ப்ளே பண்ணிக்கிறேன். ப்ளே பண்ணிவிட்டு இங்கே வந்து வைக்கிறேன். இப்போ வந்து வைக்கும் போல உங்களுக்கு வந்து அங்கே வந்து மிரரில் தெரிகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும். நான் அட்ஜஸ்ட் பண்ணுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு வந்து கடைசியாக வந்து டீட்டெயிலாக வந்து காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அது எந்த லெவலுக்கு வந்து தெரியுதுன்னு மட்டும் பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இதை தலைகீழ வந்து வச்சுக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், அங்கே வேறு லெவலில் தெரியுங்க ப்ரொஜெக்டர். தெளிவாக வந்து தெரியும். எனக்கு வந்து அவ்வளோ சூப்பராக தெரியுதுங்க. இப்போ வந்து ஒரு பாம்பு வந்து ஓடுது. அடுத்து தவக்கலையை பாருங்கள், தவக்கலை வந்து அப்படியே நடக்குது. தெளிவாக தெரியுது பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி செஞ்சு வைக்கிறீங்க அப்படின்னா அந்த மாதிரி தெளிவாக தெரியும். அருவி கொட்டுறதை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பாருங்கள்.
அப்படியே சூப்பராக இருக்குங்க. நம்ம பல்பில் செய்கிறதோட இது வந்து கிளாரிட்டி வந்து நல்லா இருக்குது. எனக்கு அதை ஃபீல் பண்ண முடியுது. இப்போ வந்து பாருங்களேன், அந்த இது வந்து அந்த கடல் அலைகள் அந்த இதுனா மேலே உள்ளதுன்னா நல்லா தெளிவாக தெரியுது. செம்மையாக இருக்குங்க. இதை கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அடுத்தடுத்த இமேஜஸ் வந்து வரும், எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எந்த லெவலுக்கு வந்து ஷோ ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துருப்பீங்க. வேறு லெவலில் இருந்திருக்கும். இது வந்து பெரிய பவுல்னால நான் வந்து லேப்டாப் வந்து வச்சேன். நீங்கள் வந்து சின்ன பவுலாக வந்து வாங்குறீங்க அப்படின்னா, ஒரு ₹25 பவுல் வந்து வாங்குறீங்க அப்படின்னா, மொபைல் ஃபோன் வந்து வச்சுக்கலாம். பார்க்குறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம டியூப் லைட்டை வச்சு பண்ணுவோம் பார்த்தீங்களா, அந்த மாதிரி மெத்தடு தான் இதுவும். அது வந்து ரொம்ப ரொம்ப சின்னதாக இருக்கும். இதை வந்து நம்ம பெரிய லெவல் ப்ரொஜெக்டராக வந்து நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். பவுல் இருக்குது பார்த்தீங்களா, பவுல் வந்து ரவுண்டாக இந்த மாதிரி வந்து இருக்கனால, கோல வடிவமாக இருக்கனால, அது அப்படியே ஒளியை வந்து பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நம்மளுக்கு விரிச்சு வந்து தருது. ஸோ இது வந்து ஒரு லென்ஸ் மாதிரி தான் ஆக்ட் ஆகுது. ஸோ அதனால தான் நம்மளுக்கு வந்து இமேஜ்னால் வந்து பெருசாக வந்து தெரியுது. இமேஜ் குவாலிட்டி வந்து நல்லா தாங்க இருக்குது. நம்ம நைட் நேரம் நல்ல இருட்டில் வந்து பார்க்கணும். கேமராவுக்கு சரியாக தெரியாதுன்னு நினைக்கிறேன். ஆனால் நைட் நேரத்துக்கு நம்ம வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் ஒரு எதாவது ப்ராஜெக்ட் வந்து எதாவது பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி ஃபிஷ் பவுலை யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான ப்ரொஜெக்டர் வந்து நம்ம ரெடி பண்ணிடலாம். சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து குறைஞ்சது 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து நல்ல வீடியோட மீட் பண்ணலாம். தேங்க்யூ.